சென்னையில் தங்கும் விடுதியில் வைத்திருந்த 1.5 கிலோ தங்கம் மாயமானதாக நாடகமாடிய நகைக்கடை ஊழியரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நகைக்கடையில் பவன்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நகை தயாரிப்பு கடையில் நகைகளை வாங்கிக் கொண்டு தான் பணியாற்றும் நகைக்கடைக்கு கொண்டு செல்வது வழக்கம். கடந்த மே 6ஆம் தேதி சென்னைக்கு நகை வாங்க வந்த பவன்குமார் யானைகவுனியில் வழக்கமாக தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கினார். இந்நிலையில் தான் வைத்திருந்த 1.5 கிலோ நகையை காணவில்லை என போலீசில் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து தங்கும் விடுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் பார்வையிட்டனர். அப்போது பவன்குமார் நகைப்பையுடன் வெளியில் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து விசாகப்பட்டினத்தில் உள்ள தனது வீட்டில் நகைகளை மறைத்து வைத்துவிட்டு தங்கும் விடுதியில் காணாமல் போனதாக பவன்குமார் நாடகமாடியது தெரியவந்தது. இதனையடுத்து யானைகவுனி போலீசார் பவன்குமாரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர்.